ஸோ நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்ச பிறகு அப்போ அவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி வியாதியை நான் வந்து ஈர்த்தேன் எனக்குள்ள ஏதோ ஒரு ஈர்த்தேன் அப்படின்ட்டு. அப்படின்னும் போது நம்ம கடந்த காலத்துல அவங்க வந்து எனக்கு தனக்கு என்னென்ன அநீதியெல்லாம் இழைச்சாங்களோ அவங்கள நான் மன்னிக்கல. எனக்குள்ள மன்னிக்கல. இதை மன்னிக்கல அப்படின்னா நமக்காக நம்ம மன்னிக்கணும். அது அவங்களுக்காகன்றது அடுத்தது. நமக்காக நம்ம வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம மன்னிக்கணும். இதை புரிஞ்சுது அதை அவங்க வந்து பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த கேன்சர் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய தங்களோட வியாதிகள் தங்களோட நோய்களை வந்து குணப்படுத்திருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எல்லாம் நம்மளோட ஒன்று பாஸ்ட். பாஸ்ட்னு சொல்றது வந்து கடந்த காலம்ன்றது வந்து ஏதோ சின்ன வயசுல இருந்து இப்ப அது கிடையாது. இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன் நாம் எடுத்த நம்மளோட ஜென்மக்களும் அங்க நம்ம செஞ்ச சில விஷயங்களும் அதோட வெளிப்பாடும் ஒண்ணு. ரெண்டாவது இந்த இதுல இருந்தும் என்ன கடந்த காலத்துல இருந்து எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மனசு தான். மனசுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணனா மனசுல சரியாயிடும். எத்திரிக் பாடின்னு சொல்லுவாங்க. நாடி மண்டலம், நம்மளோட நாடி மண்டலத்துல எல்லா விஷயங்களும் இருக்கும். நம்ம எத்திரிக் பாடியில அதாவது வந்து நம்ம அந்த சரி பண்ணலன்னா அது உடம்புல வெளிப்படும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முதல்ல மனசுல சரியாக்கலன்னா அது வெளியே வந்தா ஆகணும். ஏதாவது விஷயம் அது வெளியில எப்படி வர்றது? மனசுல தான் வெளியே வரும். மனசுல இருந்து உடம்புல வெளியில வரணும். நம்ம வெளியில உடம்புக்கு ட்ரீட் பண்றது முக்கியம் கிடையாது. இது எப்படின்னா வந்து ஒரு செடி வளருது கார்டன்ல, தோட்டத்துல. அதை நம்ம வந்து வெளியில கட் பண்ணினே வெளியில தெரியுதுன்றதுக்காக கட் பண்ணினே இருக்கலாம். ஆனா அதுக்காக வந்து அது கம்ப்ளீட்டா போயிடாது. அதோட வேறு எடுக்கணும். அந்த வேர் எங்க இருக்குது? வேரோட எடுத்தாதான் நம்ம வந்து கிளியர் ஆகும். அந்த மாதிரி தான். அந்த வேர் எங்க இருக்குன்னா மனசுல. ஓகேங்களா? ஸோ புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்போ என்னோட இதை சொல்லும் போது சொல்லிட்டு இருந்தேன், நான் புக்கு படிக்கிறவங்களாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆள், அப்படி பார்ட்டிசிபேட் ஆள் இன்னைக்கு வந்து புத்தா சியோல அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல புக் கிளப்ல ஸ்பீக்கரா, அதாவது நம்ம வந்து புக்கை படிச்சு பேசக்கூடிய இடத்துக்கு நான் போனேன். பாருங்க, ஒரு புக்கு படிக்கிறவங்க பைத்தியக்காரன்னு சொன்ன ஆள் புக்கை படிச்சு சொல்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அடுத்தது புக்கு இந்த புக் கிளப்பை நடத்துகிற ஒரு கோஆர்டினேட்டர், அதாவது இதெல்லாமே எல்லாரையும் இந்த புக் கிளப்பையே அதாவது இந்த புத்தகம் குழுவிய நடத்துகிற ஒரு பொறுப்புக்கு போக முடிச்சது. வித்யா மேடம் அந்த மாதிரி தான் வந்து புக் கிளப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் புக்கை எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்தது ஒரு முயற்சி எடுத்துக்கும் போது இன்னைக்கு பெரும்பாலான புக் கிளப்ல எல்லா புக்கை பற்றி படித்து அதை பற்றி சொல்றதுல அவங்களோட பங்கு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஸோ புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலி மகரிஷி வந்து தப்பக சுவாதியாயா ஈஸ்வர பிரணிதானா கிரியா யோகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு 8 வழி, அதாவது ஒரு கோட்பாடை சொல்லியிருக்காரு. அந்த யோகத்துல 8 கோட்பாடுன்னு சொல்லியிருக்கிறார். யமா, நியமா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தியானா, சமாதி. இதுல யமா நியமாஸ்லாம் வந்து ஒவ்வொரு இது. யமா நியமாஸ் நீங்க வந்து போய் பேசக்கூடாது, நீங்க வந்து உண்மையை தான் பேசணும், அகிம்சையை ஃபாலோ பண்ணணும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, சாப்பிட்ற உணவுக்கும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நம்ம டைரக்டா வந்து அந்த 8 அந்த கோட்பாட்டில் 8 இதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப் அடிப்படை இப்படி இல்லாமல் டைரக்டா நம்ம தியானத்துக்கு போறோம். ஏன் தியானத்துக்கு போறோம்? தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே யமா நியமஸ்லாம் வர ஆரம்பிக்கும். யமா நியமஸ்லாம் நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சாலே கொஞ்சம் உண்மையை தான் பேசுவோம். எத்தனையோ பேர் வந்து எந்த ஒரு உயிரையும் கொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வந்துருவாங்க. இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சோம். ஸோ
சுவாதியாயா தப்பக சுவாதியாயா ஈஸ்வர பிரணிதான கிரியா யோகா. அதாவது இந்த சுவாதியாயான்றது வந்து என்னன்னா, நம்மளை பத்தி படிக்கிறது, வெளியில படிக்கிறது, அதாவது புக்கை படிக்கிறது, நம்ம அனுபவங்களை கேட்கறது, இது மூலியமா நம்மளை தப்பக்க சுவாதியாயா ஈஸ்வர பிரணிதானா கிரியா யோகா. யோகான்றது நம்மளோட மெடிடேஷன். தப்பாக்கானா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த ஒரு தடவை. தப்பாக்கானா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், பேசுறது கொஞ்சம், சாப்பிட்றது கொஞ்சம், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். சுவாதியாயம் நிறைய படிக்கணும். நம்ம தமிழ்லயும் என்ன இருக்கு? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. கற்றது இவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சார், எனக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது, படி உட்காந்தா தூக்கம் வருது, எனக்கு எங்க சார் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு கிடையாது. இன்னொன்று, என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கற்றுக்கினது சந்திரா சார் என்ன சொன்னாருன்னா, புக்கை நீங்கள் வாங்கிடுங்க. புக்கை நீங்கள் வாங்கிடுங்க. புக்கை வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு புக்கு தான் படிக்க முடியுது இவ்வளோ நேரம் இருக்குன்னா, எந்தெந்த புக்கெல்லாம் சொல்கிறாங்களோ, எந்தெந்த மாஸ்டர்லாம் சொல்கிறாங்களோ, இதெல்லாம் புக்கெல்லாம் வாங்கிடுங்க. பத்ரிஜி எப்பவுமே என்ன சொன்னார்னா, எப்பவுமே வந்து நீங்கள் என்னை மட்டும் பாருங்க, என்கிட்ட மட்டும் வந்து படிங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நான் எழுதின புக்கு மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார். எல்லா மாஸ்டர்கிட்டையும் போய் படிங்க, எல்லாத்தையும் படிங்க. ஓஷோ இருக்காரா, ஓஷோவோட புக்கை போய் வாங்கி படிங்க. விவேகானந்தர் புக்கை வாங்கி படிங்க. ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன புக் எழுதியிருக்காரோ அவரோட புக் பைபிளாக இருக்கு, அதை படிங்க. எல்லா புக்கையும் படிங்க. குரானை படிங்க. எல்லா புக்கையும் படிங்க. எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிங்க உங்களுக்குள்ள. எந்த புக்கையும் வந்து இதுதான் உங்களை வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே தான் வந்து ஃபாலோ சந்திரசூரன் எப்பயுமே சொல்லுவார். புக்கை நீங்கள் வாங்கிடுங்க. இப்போ புக்கை வாங்கும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் நிறையா இருக்குது. இதில் எல்லா புக்கையும் நான் படிச்சுட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில புக்கு படித்தேன், சில புக்லாம் இருக்குது. புக்கு எப்பப்பெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாங்கிடுவோம், வாங்கி உள்ளே வச்சுருவோம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புக்கு வந்து நம்ம வாங்கி வச்சிடணும். எப்போ நம்ம வந்து ஒரு காசு நம்ம கொடுத்து ஒரு புக்கு வாங்குறோமோ, அந்த ஒரு நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, புக்கை கொடுத்து காசு கொடுத்து நம்ம அந்த புக்கு வாங்குறோமோ, எப்பயாவது ஒன்று 6 மாதத்துலையோ இல்லை 8 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துல எப்படியோ அந்த புக்கை நம்ம படிச்சிருவோம். இல்லை 2 வருஷத்துல எப்படியாவது படிச்சிருவோம். படிக்காமல் போகவே மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்குது. எண்ணங்களும் உணர்வுகளும். அப்போ நம்மளோட எண்ணங்கள் ஒரு புக்குக்கு போட்டு வாங்குறீங்க, நான் எப்படியும் படிக்கணும், எப்படியா படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா எப்படியாவது படிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புக், நம்மளோட நம்பிக்கைகள் வந்து எப்படி நம்மளோட உடல் அமைப்பை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காரு ஆராய்ச்சியோட. ஓகேங்களா? அந்த புக்கை நான் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, படிக்கல. திடீர்னு புக் கிளப்ல இருந்து எனக்கு கேட்குறாங்க, இந்த புக்கை படிச்சு பேச முடியுமா அப்படின்ட்டு. ஓகே, படிக்க ஆரம்பிச்சேன். அதனால புக்குன்றது வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கிடுங்க. ஒரு புக்கை எடுத்து படிங்க. ஒரு நாள், ஒரு 4 நாள் படிக்கிறீங்களா அந்த புக்கை, உங்களால சில விஷயங்களை கிரகிச்சிக்க முடியல, பரவாயில்ல, அதை ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த புக்கு படிங்க. அடுத்த புக் எடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய புக்கை வந்து நீங்க நம்ம இன்னைக்கு லிஸ்ட்ல வந்து ஒரு 20-25 புக்கு கிட்ட சொல்லுவோம். அந்த 25 புக்ல இங்கிலீஷ் படிக்கணும், படிக்க முடியுன்றவங்க இங்கிலீஷ்ல வாங்கிடுங்க. தமிழ்ல படிக்க முடியுன்றவங்க தமிழ்ல வாங்கிடுங்க. ஃபேஸ்புக், இது சாரி, அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்ல ஆன்லைன்லயோ இல்லை புக் ஷாப்லயோ நீங்க போனீங்கன்னா இந்த புக் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த புக்கை நீங்க வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2-3 புக்காவது நீங்க வாங்கி வச்சிருங்க. யூ ஆர் த பிளஸிபோன்னு ஆங்கிலத்தில் ஒரு புக் இருக்குது. யூ ஆர் த பிளஸிபோ, இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல வரும். ஜோ டிஸ்பென்சான்றவர் எழுதியிருக்காரு. 27 வயசுல அவர் வந்து அமெரிக்காவில் போறாரு. யூ ஆர் த பிளஸிபோ. ரமேஷ் சார் கேட்டு யூ ஆர் த பிளஸிபோ. இந்த எல்லாம் லிஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நம்மளோட ஞானக்குறிப்பில் வரும் எல்லாமே. அந்த புக் தமிழ் இங்கிலீஷ். ஸோ அந்த ரோட்ல போயிட்டு இருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அவரோட முதுகெலும்பு ஃபுல்லா உடையுது. எப்படி
அமெரிக்காவில் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டாரு, எல்லாம் படுத்த படுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னை தாண்டி 12 வாரத்தில் எல்லாரும் சொன்னாங்க வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் படுத்த படுக்க தான் இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 12 வாரத்தில் தன்னை எழுந்து நடக்கிறார், எந்த ஒரு மெடிசன் இல்லாமல், எந்த ஒரு சர்ஜரி இல்லாமல். டீட்டெயிலாக அதை சொல்லியிருப்பார். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு செகண்ட்ஸில் சொல்லிட்டேன், அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இது எப்படி நடக்குது, எப்படி போகுது, நம்ம என்ன யோசிக்கிறோம், அது எல்லாமே அந்த புக்கில் சொல்லியிருப்பார். ஏன் நம்மளால மாற முடியல, ஏன் சில விஷயங்கள் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம் மாற முடியல, இது எல்லாமே அழகாக சொல்லியிருப்பார் அறிவியல் பூர்வமாக. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த புக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் படிக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு போகலாம். நம்ம பண்ணுற தியானம் வந்து ஆனாபானா சதி தியானம். நம்ம மூச்சை விழிப்புணர்வோடு கவனிக்கிற அந்த தியானம். இன்னைக்கு யாராவது புதுசாக இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உட்காரணும் அப்படின்னா, கையை கீழே தரையில் உட்கார்ந்துக்கலாம், இல்லை வந்து சோஃபாவோ சேர்லேயோ, இல்லை எப்படி கம்ஃபர்டபுளோ அவங்க உட்காந்துக்கலாம். முடிஞ்ச அளவு பெட்டிலையோ இல்லை பாயிலையோ உட்கார ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம தூக்கத்தை அது கூட இணைச்சிக்கிறதுனால தூங்குறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ கால் கீழே தரையில் உட்கார மாதிரி தான் நம்ம சமணம் போட்டு சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு கையில் இப்படி கோத்துட்டு மடி மேலே வச்சுக்கணும். அப்படி நீங்கள் சோஃபாலேயோ இல்லை சேர்லேயோ உட்காந்துக்கிற மாதிரி எதுனா, இந்த 2வது படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கால் இப்படி குறுக்க வச்சுக்கின்னு நீங்கள் கையை கோத்துட்டு கண்ணை மூடிக்கணும். முதுக நேராக இயல்பாக உங்களால் வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கம்ஃபர்டபுளாக சுகமாக உட்காந்துங்க. இதுக்கு பேர் சுகாசனம் அப்படின்றது. இந்த ஆசனம் பேர் சுகாசனம், சுகமாக உட்கார்ந்து கொண்டு செய்வது. ஸோ இப்படி உட்காந்துட்டதுக்கப்புறம் நான் மியூசிக்கும் கைடன்ஸ் கொடுப்பேன். அதாவது உங்களுக்கு ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். முடிஞ்சால் உங்களுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மியூசிக் ஹையும் லோவும் இருக்கும் போது ரொம்ப சாஃப்டான ஒரு மியூசிக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். இந்த உட்காந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த போஸ்டரில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இயல்பான இயற்கையான மூச்சை கவனிக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. மூச்சை இழுத்து இப்படி விடக்கூடாது. மூச்சு போகுதா வருதாங்க, மூச்சை கவனிக்கணும். இந்த மூச்சு போயிட்டு போயிட்டு வருது. எப்படி கவனிக்கிறது? இந்த நுனி மூக்குல இருந்து, டிப் ஆஃப் த நோஸ், இந்த நுனி மூக்குல இருந்து இந்த புருவ மத்தி, இது ஏதாவது ஒரு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எடுத்துக்கின்னு அந்த இடத்துல போயிட்டு வர மூச்சை கவனிங்க. போகுது வருது அப்படின்றத மட்டும். ஏதோ ஒரு இடத்துல மூச்சு போயிட்டு போயிட்டு வருது, நீங்க கவனிக்கிறீங்க. இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மூச்சு விடுறதே தெரியாம இருக்கும். நீங்க வந்து எம்டினஸ் அப்படின்னு சொல்ற வெற்றிடம், உங்களை சுத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போவீங்க. இப்படி கவனிச்சுனே இருக்கும்போது திடீர்னு உங்களோட கவனம் வேற எங்கேயோ போகுது. நேற்று நடந்த விஷயங்கள், முந்தா நேற்று நடந்த விஷயங்கள் அப்படி கவனிக்கும் போது திருப்பி உங்களோட கவனத்தை மூச்சு மீது கொண்டு வாங்க. திருப்பி வேற எங்கேயோ போகுது, கொண்டு வாங்க. அப்புறம் கடைசியா இந்த தியானம் முடிக்கும் போது 2 கையை எடுத்து, உள்ளங்கை எடுத்து உங்க கண்கள் மேல 5 வினாடிகள் வச்சுங்க. ஏன்னா தியானம் பண்ணும்போது நிறைய ஆற்றல்கள் வரும். பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள பரவும். இந்த ஆற்றல் வந்து கையிலையுமே இருக்கும். அதை திருப்பி உடம்புக்குள்ள நம்ம அனுப்பிக்கிறோம். டக்குன்னு கண்ணை திறக்கக்கூடாது. இந்த டைம் 1/2 மணி நேரம் உங்களுக்காக நீங்க ஒதுக்குற நேரம் கண்ணை நிச்சயமா திறக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரிதான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயல்முறை பண்றோம். அது என்ன செயல்முறைனா, நம்ம இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல். அதாவது ஆங்கிலத்துல ஹார்ட் எலிவேஷன் சொல்லுவோம். இந்த ஒரு கையோ 2 கையோ உங்களோட இதயத்து மேல அப்படி வச்சுங்க. வச்சுட்டு ஒரு சீரான ஆழமான ஒரு மூச்சு இப்படி இழுத்து விடுங்க. இதுக்கு மட்டும்தான் நீங்க மூச்சு இப்படி இழுத்து விடணும். இப்படி இழுத்து விட்டதுக்கு அப்புறம் அதே போஸ்டர் தான். நீங்க எப்படி உட்காந்துங்களோ முன்னாடி சொன்னேன்னா அதே தான். கையை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்படி வந்துட்டு இப்படி இழுத்து விட்டு நிதானமா உங்களோட கவனத்தை மூச்சில் இருக்கணும். அதே சமயத்துல மூச்சிலையும் இருக்கணும். உங்களோட இதயத்தை துடிப்பை ஃபீல் பண்ணணும், உணரணும். இதய துடிப்பை நீங்க உணரும் போது நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள், உங்களை யாரா பாராட்டினது, நீங்க எங்கேயாவது ஆஹ், ஒரு குழந்தைங்க கூட நேரம் செலவிட்டது, எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, இல்லை உங்க கூட படிச்சவங்க கூட சில சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், அதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணுங்க. அதை திருப்பி ஞாபகப்படுத்துங்க. அந்த விஷயத்துக்குள்ளே நீங்க இருங்க. உங்களை மனசை செலுத்துங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கிட்ட 3 டு 4 நிமிஷத்துல இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மியூசிக்கு அந்த நானே சொல்லுவேன், நீங்க அந்த மூச்சு விழிப்புணர்வு தியானத்துக்கு நீங்க போயிடுவீங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் சிம்பிள்.
லைட் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரூமை முடிஞ்ச அளவு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த தியானத்துக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். தயாராகிங்க. பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காந்துங்க அந்த இடத்த தேர்வு செஞ்சீங்க. இந்த நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்குற நேரம், வேற யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா? அது மனசு வச்சுக்க. ஒரு சங்கல்பம் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு இந்த தியானத்துல என்னோட உடல் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, என்னுடைய உடல் எனக்கு ஒத்துழைக்குது இந்த தியானம் செய்வதற்கு. அப்புறம் இந்த தியானத்துல நான் என்னோட மைண்டை வெற்றிடத்தை நோக்கி செயல்படுத்த போறேன், வெற்றிடத்தோட இணைக்க போறேன் அப்படின்ற சங்கல்பம் எடுத்துக்கங்க. தியானத்துக்கு போகலாம். நண்பர்களே, ஆசான்களே, சுகமாக அமர்ந்து கொண்டு உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். உச்சந்தலையில் இருந்து கால்கள் வரை உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்கள் கைகளை இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சீரான அமைதியாக உங்கள் மூச்சை இழுத்து உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். உங்கள் கவனத்தை மூச்சின் மீதும் உங்கள் கவனத்தை மூச்சின் மீதும் இதய துடிப்பின் மீதும் செலுத்துங்கள். உங்கள் கவனம் மூச்சின் மீதும் இதய துடிப்பின் மீதும் இருக்கட்டும். உங்கள் இதயம் உணர்ச்சிகளின் இருப்பிடம். உங்கள் இதயத்தின் வழியே உங்கள் அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களின் நம்மோடு இணைப்பது இந்த இதயத்தின் வழியில்தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை பாராட்டியது. உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்புங்கள். உங்கள் மனதை
அந்த மகிழ்ச்சியான தருணத்திலே திளைக்க செய்யுங்கள். உங்கள் இதயத்தின் துடிப்போடு இந்த மகிழ்ச்சியான தருணத்தையும் இணையுங்கள். The king of the track. உங்கள் மனம் சந்தோஷத்தில் இருப்பதை நீங்கள் உணர முடியும். உயர்ந்த உணர்வுகள் உங்கள் மனதையும் உங்கள் இதயத்தையும் மென்மேலும் மேம்பட செய்கின்றது. உயர்ந்த உணர்வுகள் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியுடன் அமைகிறது. நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது ஆனாபானசதி என்னும் இந்த தியானத்திற்கு செல்வோம். கண்களை மூடியவாறே கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு உங்கள் இயல்பான இயற்கையான உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இது உங்களுக்கான நேரம். உங்கள் சுவாசத்தோடு நீங்கள் இணைந்து இருங்கள்.
உங்கள் மூச்சை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். மூச்சோடு இணைந்திருங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் வருவது இயற்கையே. மனதில் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான். எண்ணங்களுக்கு பின்னே செல்லாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று தெரிகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
உங்கள் மனம் வெற்றிடமாக மாறுவதை உணரலாம். உங்களை சுற்றி வெற்றிடம் இருப்பதை, சுத்தவெளியோடு இருப்பதை நீங்கள் உணரலாம். மனம் வெற்றிடமாக மாறும்போது பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவுகின்றது. உங்களை நீங்களே அனுமதியுங்கள் இந்த வெற்றிடமாக்குவதற்கு. மூச்சோடு இணைந்திருங்கள்.
மூச்சோடு இணைந்திருங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. நீங்கள் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இரண்டர கலப்பதை உணரலாம். எல்லா சிருஷ்டிக்கும் மூல காரணம் இந்த ஆற்றல்தான். இந்த ஆற்றலோடு நீங்கள் இரண்டர கலப்பதை உணரலாம்.
நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். கண்களை மூடியவாறே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் அவர்கள். இதயபூர்வமான உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், ஆசிரியைகள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவை மேம்பட பெரிதும் உதவியுள்ளார்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் உங்கள் குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும், உங்களோடு பணிபுரியும் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். கண்ணாடி போல் இருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார்கள். இதயபூர்வமாக நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் விலங்குகள், மரங்கள், பறவைகள், செடி, கொடிகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இணக்கமாக இந்த பிரபஞ்சத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. உங்களுக்கு உதவும் பொருள்கள், இந்த அரசியல் அமைப்பு மற்றும் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை எளிதாக வாழ அவை அனைத்தும் உதவி செய்கின்றன. இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளை எடுத்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ், ஒரு அற்புதமான ஒண்டர்ஃபுல்லான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். சில விஷயங்கள் வந்து, அதாவது மெடிடேஷன் எது தியானம் எது தியானம் கிடையாது அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம வந்து இந்த நேற்று மூளை அலைகள் பற்றி பார்த்தோம். நம்ம மனம் வந்து எப்படின்னா, நம்ம உடல் வந்து எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரை பார்க்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுதுன்னா, உடம்பு வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமான உடம்பு பாரு நமக்கு இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உடம்பு இது அங்கங்கே இருக்கிற ஆற்றலை எடுத்து கைக்கும் காலுக்கும் கொடுத்துருது. எப்பப்பெல்லாம் ஒரு டேஞ்சர் இருக்குதோ அந்த டேஞ்சர் வந்து நேர்லையும் இருக்கலாம், மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு போட்டு அதை பற்றி யோசிக்கிறதுனால கூட இருக்கலாம். இப்போ நேற்று ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஒரு 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 வாக்குவாதமோ ஆஃபீஸ்லேயோ இல்லை வேற எங்கேயோ நடந்தது. அதை நீங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி போட்டு படம் மாதிரி போட்டு போட்டு போடும்போது உங்கள் மைண்டு வந்து ஸ்டில் அந்த பழைய கடந்த கால அந்த விஷயத்திலேயே வாழுது இருக்குது. உங்கள் உடம்பு வேணா நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம், ஆனால் உங்கள் மனசு அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த மனசு அங்கே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது அந்த திருப்பி திருப்பி அந்த விஷயங்கள் நடந்து நடந்து நம்மளோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கறனால அது ஸ்ட்ரெஸ், அது வந்து டேஞ்சராக பார்க்குது. அந்த டேஞ்சர் என்ன ஆகுதுன்னா, உடனே கார்டிசால்ன்ற கெமிக்கல் வந்து நமக்கு சுரக்குது. அந்த கெமிக்கல் என்ன ஆகுதுன்னா பிளட்டில் ரத்தத்தில் கலக்குது. அதோட உடனே அட்ரலின்னா என்னன்னா, அந்த அந்த டைம்ல அந்த டேஞ்சரை உடனே உடனே உடம்பு வந்து அங்கங்கிற ஆற்றலை எடுத்து ஒரு பீக் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது வந்து ஒரு உச்சக்கட்டத்தில் நம்ம உடம்பு வந்து ஒன்று அந்த டேஞ்சரை, அந்த ஆபத்தை வந்து சண்டை போடணும், இல்லைன்னா தப்பிக்கணும், எஸ்கேப் ஆகணும். இது ரெண்டு தான் நடக்கும். ஒன்று தப்பிக்க முடியுமான்னு பார்க்கும் அந்த இடத்துல இருந்து, இல்லையா சண்டை போடணும். அதனால தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் உடனே நம்மளோட மைண்டு கோபமாக கத்துறோம், சண்டை போடுறோம். ஏன்னா அது டேஞ்சராக பார்க்குறோம். வெறும் சிங்கம் புலி இது மட்டும் டேஞ்சர் கிடையாது. சில பேருக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுவே டேஞ்சர். அதை பற்றி ஒருத்தவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப பத்திங்க வருதுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஒருத்தவங்களை பார்த்தாலே நமக்கு பத்திங்க வருதுங்க, அவர் அந்த அவர் ஏன் வந்தானே தெரியலையே, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க அவர் பார்த்தாலே அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஏதோ ஒரு இது நடந்தது ஆனா உங்களோட மனசு திருப்பி பழையதையே யோசிச்சு நிற்கிறதுனால இப்ப அவர் மாறி இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா? அவர் மாறி இருக்கலாம். இல்ல அவர் ஏதோ அவர் வேணும்னே கூட பண்ணல, ஏதோ தெரியாம அவர் பண்ணியிருக்காரு. ஆனா மனசு என்ன பண்ணுது, பழைய விஷயங்கள் நடந்து அதை அதே பார்வையோட அவர் பார்க்குது. அதே பார்வையோட பார்க்கும்போது அதே மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அதே அந்த விஷயத்தை மைண்டுக்குள்ள போட்டு போட்டு நம்ம மனசுக்குள்ள போடுறதுனால நம்ம கார்டிசால்ன்ற கெமிக்கல் சுரக்குது, அட்ரினலின் வருது, அதை பத்தி கோவமா வருது, உடம்பு ஃபுல்லாவே அப்படியே ஒரு டென்ஷனா இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்மளோட உடல்ல அந்தந்த பாட்டுல நடக்க வேண்டிய இயல்பா நடக்க வேண்டிய செயல்பாடுல குறுக்கீடு பண்றோம் நம்ம. குறுக்கீடு பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ், நமக்கு என்ன ஆகுது, அந்த பகுதி ஆன உடம்பு வந்து பாதிக்கப்படுது. அப்ப நோய் அப்படின்ற ஒரு பேர் வச்சிடும். இதுதான் தியானம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கொண்டு வரும். நம்ம வந்து இப்ப இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து எது தியானம் எது தியானம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது யோகா, இது யோகான்னுவாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து இதுதான் தியானம் இது தியானம் கிடையாதுன்னுவாங்க. இப்போ எது உண்மையுமே தியானம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம்ன்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்த படிச்சு அதை பத்தி யோசிச்சு தர்க்க ரீதியா நம்ம பேசுறது அதுதான் தியானம்னா அது கிடையாது. அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது தியானம். தியானம்ன்றது என்னதுன்றது நம்ம பார்த்தோம். தியானம் எது தியானம் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தியானம்ன்றது கான்சென்ட்ரேஷன் கிடையாது. ரொம்ப ஒரு ஒரு கவனத்தை ரொம்ப அப்படியே குவிச்சு ரொம்ப ஷார்ப்பா மூச்சு காத்து இப்படிதான் போகுதா இப்படி போகுதாங்க நம்ம பார்க்கணும். மூச்சு காத்த பார்க்கணும், கவனிக்கணும், ரொம்ப சாஃப்டா பார்க்கணும். இப்படி இப்படி குறுக்க ஒருத்தர் நடந்து போனாங்கன்னா நம்ம சொல்றோம் பார்த்தீங்க, குறுக்க நடந்து போனாங்கன்னா ஆமா நான் பார்க்கறேன்,
அவங்க பாக்கெட்ல பேனா வச்சிருந்தாங்களா, கையில ஃபோன் இருந்ததா, அப்படிலாம் நான் பார்க்கலங்க. ஒருத்தர் போனாரு அவ்வளோ தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தா போதும். அவ்வளோதான். இது தியானம்ன்றது ஒரு விஷயத்த பார்த்து அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இதுதான் தியானம் கிடையாது. அது தியானம் கிடையாது. தியானம்ன்றது கான்டம்ப்ளேஷன் கிடையாது. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க கான்டம்ப்ளேஷன். ஆழ்ந்து நோக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஆழ்ந்து அதை பத்தி சிந்திக்கிறது. ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது. அது கிடையாது தியானம். தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட நானே நினைச்சேன் இதுதான் தியானம். தியானம்ன்றது ஒரு ஜெபமோ ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறதோ கிடையாது. மந்திரத்தையும் ஜெபத்தையும் நம்ம உச்சரிக்கும் போது என்னன்னா நம்ம மைண்டை யூஸ் பண்றோம். ஒரு மனசு அது பண்ணும்போது அதை செய்யும் போது மனசுல ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு அமைதி கிடைக்குது. அந்த மந்திரங்கள்ன்றது என்னது? வார்த்தைகள். வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து ஒரு சவுண்ட், ஒரு சத்தம், அதுக்குன்னு ஒரு சத்தம் இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு. அந்த சத்தங்களை உச்சரிக்கும் போது ஒரு நமக்கு அந்த இது கிடைக்குது. மன அமைதி, மனசு வந்து அமைதியாகிறது. ஆனா அது மட்டும்தான் தியானம் கிடையாது. ஏன்னா மந்திரங்களை உச்சரிக்கிறதுனாலயோ இல்ல ஜெபம் பண்றதுனாலயோ என்னன்னா அந்த மைண்டை யூஸ் பண்றோம். அந்த மனசை யூஸ் பண்ணும்போது, பயன்படுத்தும் போது அதிலே தான் இருக்கிறோம். அதாவது தியானம்ன்றது என்னது? மனம் கடக்கணும், மனசை கடக்கணும். அது வந்து வெளில போகணும். மனசை எப்ப கிராஸ் பண்றோமோ அதுதான் தியானம். எம்டி ஆக்குறோம். எம்டினா அது மனசு இல்லாம பண்றோம். வெற்றிடமாக்குறோம் மனசை. ஒண்ணுமே இல்லாம ஆக்குறோம். அதுதான் தியானம். ஸோ இங்கே இந்த மந்திரமோ இல்லை ஒரு ஜெபமோ நம்ம எதையோ நம்ம உச்சரிக்கும் போது நாம அந்த விஷயத்திலேயே தான் நம்மளோட கவனம் போயினே இருக்குது. அதை பத்தியே தான் இருக்குது தவிர மற்றபடி நம்ம ஸ்டில் மனசுல தான், மைண்ட்ல தான் இருக்கிறோமே தவிர மைண்ட் தாண்டல. சரிங்களா? தியானம்ன்றது ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு வாக்கிங்கோ கிடையாது. ஒரு யோகாவோ உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் கிடையாது. நான் யோகா பண்றேங்க அதுவே போதுங்க இதுதான் தியானமா கிடையாது. யோகான்றது நம்ம உடலை ஃபிளெக்சிபிளாகவும் ஒரு ஒரு நமக்கு தகுந்த வச்சுக்கிறதுக்கு தான் வந்து யோகா. ஒரு பிரார்த்தனை பண்றேன், நான் வந்து டெய்லியும் போயிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன், வழிபாடு பண்றேன், இதுதான் தியானம் கிடையாது. பிரார்த்தனையில் வந்து நீங்க ஸ்டில் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க கேட்டு மைண்டு ரிலேட்டடான மன சம்பந்தப்பட்ட விஷயங்களேவே நீங்க இருக்கு அந்த இதுலயே இருக்கனால அதுல இருந்து நீங்க மனசை கடக்கல. நீங்க உங்க மைண்டை வந்து நீங்க அந்த இடத்துல எம்டி பண்ணல. அதனால பிரார்த்தனையோ வழிபாடோ எதுவுமே தியானம் கிடையாது. நான் ரன்னிங் ஓடுறேங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு, நான் கார்டனில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல்லாக கார்டனில் தான் இருக்கேன், தோட்டத்தில் தான் இருக்கேன். அதனால எனக்கு எல்லாத்தையும் அதாவது வந்து தோட்டத்திலேயே இருக்கிறனால எதை பற்றியும் சிந்தனை இல்லை, எனக்கு அதுதான் தியானமாக இருக்குன்றாரு. அது தியானம் கிடையாது. ஏன்னா மனசுல அந்த ஒரு சிந்தனை வெறும் தோட்டத்தை பற்றி யோசிக்கிறதோ தோட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் முழுசாக இருக்குது அவரோட எண்ணம். வேற எதுவுமே கிடையாது. அலுவலகம் சம்மந்தப்பட்டதோ வேற ஏதோ எதுவுமே கிடையாது. அப்ப அவர் அந்த மனசுல வந்து என்ன பண்றாருன்னா மைண்ட்ல ஒரு விஷயத்த ஃபுல் பண்ணிக்கிறார். ஒரே ஒரு விஷயம், ஒரு சிந்தனை வச்சே ஃபுல்லா ஆக்கிக்கிறாரு. அது வந்து மைண்ட்ஃபுல்னு ஆங்கிலத்துல. ஓகேங்களா? மைண்டை வந்து ஃபுல்லா ஆக்கிக்கிற ஒரே விஷயத்த வச்சு ஃபுல்லா ஆக்கிக்கிறோம். இப்போ ஒரு பக்கெட் இருக்குது, நிறைய விஷயம் போட்டுக்கிறது பதிலா சாம்பார்னா சாம்பார் மட்டும் வச்சு ஊத்தி ஃபுல் பண்றது. அது மாதிரிதான். அது தியானம் கிடையாது. தியானம்ன்றது மனசை கடக்கிறது. எதையோ மனசுல கற்பனை பண்றது, நான் அந்த மாதிரி ஆகணும், இப்படி ஆகணும், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு வந்து பண்ணிட்டேன், இது ஓடிட்டு இருக்கேன், இப்படியா இருக்கு, எனக்கு எல்லாமே இது நல்லா நடக்குது, எனக்கு அவர் வராரு, இவர் வந்து எனக்கு இதெல்லாம் பண்றாரு, இதுல இதெல்லாம் தியானம் கிடையாது. விஷுவலைசேஷன் இதை பத்தியும் நாம பார்ப்போம் கடைசி வாரத்துல, எப்படி கற்பனை செய்யறது நம்மளோட குறிக்கோள்களை அப்படின்றது. ஆனா அது தியானம் கிடையாது. ஏன்னா நம்ம கற்பனை செய்வதுன்றது வந்து மனசு சம்பந்தப்பட்ட வேலை, மைண்டு சம்பந்தப்பட்ட வேலை. மைண்டு மூலியமா சில விஷயங்களை உருவாக்குறோம். அதனால அது கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆஹ், என்னோட மனநிலை ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியா இருக்குது, இதுதான் தியானம் கிடையாது. என் மனசு ரொம்ப அமைதியா இருக்குது, அதனால நான் தியானத்துல இருக்கிறேன். பகலே நான் தியானத்துல தான் இருக்கிறேன், என் மனசு இருக்கு. இது கிடையாது தியானம். செல்ஃப் ஹிப்னாசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கையை அப்படி சுத்தி இல்லை எதையோ ஒன்று இப்படி காட்டி அப்படியே மைண்ட் அப்படியே இது பண்ணுவாங்க. சரி, இதுக்கு பேரு ஹிப்னாசிஸ்ன்னுவாங்க. அவங்கள அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு இதுக்கு கொண்டு போறது, நிலைக்கு கொண்டு போறது, மயக்கமா நினைவு இருக்கும். அதாவது அவங்களோட
ஆழ் மனசுல ஏதோ அது பண்றேன் அது பண்றேன்னுவாங்க. இது கிடையாது. தியானம்ன்றது அது கிடையாது. தியானத்துல நீங்க ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஓய்வா இருக்கும், அமைதியா இருக்கும், மன அமைதி கிடைக்கும். ஆனா அதுதான் தியானம் கிடையாது. அதுதான் வந்து வெறும் இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ற ஒரு ஒரு செயல்முறையோ ஒரு டெக்னிக்கோ கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள். ரைட்டுங்களா? மனசை அடக்கிறதுக்கு தியானம் கிடையாது. நிறைய பேர் நான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க, நான் தியானம் வரேன் கிடையாது. இங்க மனசை நம்ம அடக்கவே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், சிந்தனை எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ சிந்தனையை போய் நீங்க எதுவும் பின்னாடி போகாதீங்க, சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எப்பப்பெல்லாம் சிந்தனை வருதோ உடனே மூச்சுக்கிட்ட கவனத்தை கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வருது, போயிடும். மேகங்கள் மாதிரி போயிடும், ஊர்ந்து போயிடும். இப்போ தியானம்ன்றது மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது. அப்போ என்னதான் தியானம், எதுதான் தியானம் சொல்லுங்க அப்படின்னா, மனதில் அமைதியற்ற எண்ணங்கள். அதாவது மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணும், ஜெராக்ஸ் கண்டினியூஸா வந்து ஜெராக்ஸை கொடுத்துனே இருக்கும். அது மாதிரி மைண்ட் வந்து நம்ம மைண்டோட வேலை என்ன, அது கண்டினியூஸா தொடர்ந்து அதுக்கு எண்ணங்களை கொடுத்துக்கினே இருக்கிறது தான். கண்ணை இப்படி பாருங்க, திடீர்னு அதை பத்தி ஏதோ ஒரு சிந்தனை வரும். இது நேத்து வாங்கினது அந்த ஓகே, டக்குன்னு கண்ணை வேற எங்கேயோ பாருங்க, கண்ணை நீங்க வேற எங்கேயோ நீங்க பாத்தீங்கன்னா உடனே அதை பத்தி உங்களோட சிந்தனை வரும். இது நேத்து வாங்கினது, அது அங்க வாங்கினது, ஓ அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு ஏதாவது தொடர்ந்து அதோட கொடுத்துட்டே இருக்குது எண்ணங்களை. தியானம்ன்றது என்னது, முழுசா அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போகிறது, முழுசா அந்த எண்ணங்களை நிறுத்துறது. அது மட்டும் கிடையாது தியானம். தியானம் என்பது என்னது, இந்த பிரபஞ்ச ஆற்றல், இந்த ஆற்றல் நம்மளை சூழ்ந்து இருக்குது, நம்மளோட ஆற்றல், இந்த ஆற்றல் சூழ்ந்து இருக்குது. அந்த ஆற்றலோட நம்ம இணைக்கிறது, நம்மளோட அந்த மூலம், அந்த சிருஷ்டி எங்க இருந்து ஆரம்பிக்குது அதோட நம்மளை இணைக்குது. அதை இணைக்கிறதுக்கு இந்த தியானம் உதவி செய்யும். எல்லா விஷயங்களும் இந்த நம்மளை சுத்தி இருக்குது. எல்லா விஷயங்களும் நம்மளை சுத்தி இருக்குது. உங்களுக்கு வந்து இது வேணுமா, இது இருக்கு, இது கிடைக்கும். இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நல்லது கேட்டீங்கன்னா நல்லது கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும், அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு அனுபவம் வேணும். நான் என்ன விரும்பத்தகாத அனுபவம் நான் கேட்டேன் கிடைக்குது. ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க, அதை பத்தி சிந்தனை செஞ்சுனே இருக்கிறீங்க, உங்களையும் அறியாம அதை பத்தி பேசுறீங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னையில இருந்து நீங்க நம்ம யாருமே வந்து ஏதோ ஒரு விஷயங்கள், அதாவது விரும்பத்தகாத விஷயத்த போயிட்டு, ஆமாங்க நேற்று நடந்துச்சுங்க ஒரு ஆக்சிடென்ட்டுங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அந்த அங்க கூட ஒரு ஆக்சிடென்ட், எப்பயுமே இப்படிதாங்க நடக்குது. இந்த மாதிரி நீங்க எதிர்மறையா பேசுறது நிறுத்துங்க. எப்பயுமே நம்ம இன்னும் நான் ஒன்று ஷேர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுவாங்க, ஆமாங்க அந்த மாதிரி நடக்குது. ஆமா நடந்துச்சு, ஓகே விட்டுருங்க. அது முடிஞ்சிச்சு, கடந்த காலம் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி ஏன் பேசி பேசி என்னன்னா, அதை பத்தி நீங்க பேசுறதுனாலயோ நீங்க என்ன ஆகுதுன்னா நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈர்க்கிறீங்க. அதனால நம்ம எல்லா விஷயங்களும் இந்த இதுல இருக்குது. இந்த தியானம்ன்றது வந்து ஒரு தனி மனித தேடலுக்கான ஒரு செயல்முறை. இருப்பு நிலை உணர்து, நான் இருக்கிறேன், நான் வந்து நினைவு இருக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறதே மறந்துடும், வேற ஏதோ யோசனை இருக்கும், எங்கேயோ இருக்கும். ஆமாங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ வேற எங்கேயோ கடந்த காலத்திலயோ இல்லை எதிர்காலத்திலயோ இருப்பாங்க. இந்த நிகழ்காலத்துல தான் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கு. அதுதான் தியானம். நம்ம என்ன பண்றோம், மூச்சு விழிப்புணர்வு நிதானத்துல சுவாசத்தை கவனிக்கிறோம், மனசை வெற்றிடமா மாற்றுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வெற்றிடம்ன்றது வந்து நம்ம சூழல். இது எப்படி நீங்க உணரலாம் அப்படின்னா, இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளை சுத்தி 4 சுவர் இருக்கிறது தெரியும். இங்க ஒரு சுவரோ இங்க ஒண்ணு இருக்கோ, இல்ல ஒரு சில பர்னிச்சர், ஆஹ், சில பொருள்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மேஜையோ இல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு நீங்க உட்காந்துக்கிற இடத்துல இருந்து என்னென்ன இருக்குதுன்றது உங்களுக்கு கண்ணை மூடினாலும் உங்களுக்கு உணர்வு தெரியும். நீங்க நல்லா பாருங்க, கண்ணை மூடி இருக்கீங்க, நீங்க கண்ணு பார்க்கல, ஆனா ஏதோ இருக்குதுன்றது உங்களால தெரியுது. அதுதான் தெரியுது, கரெக்டுங்களா? இப்ப தியானம் பண்ணும்போது வெற்றிடமா மாறும்போது இந்த சைட்ல எதுவுமே இருக்கிறது தெரியாது. சுத்தி எம்டி, ஒண்ணுமே இருக்கிறது தெரியாது. இதுதான் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற வெற்றிடம். இதுக்கு நம்ம 2 விஷயம் கூட சேர்ந்து நம்மளோட தியானத்துல என்ன பண்றோம், ஹார்ட் எலிவேஷன், அதாவது இதயத்தை உயர்ந்த நிலைக்கு செல்றது. அடுத்தது நன்றி செலுத்துறது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்ப பண்றது, யார் பண்றது, யார் வேணாலும் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் என்னங்க பண்றது, எனக்கு 30 வயசு ஆகுது 30 நிமிஷம், 40 வயசு ஆகுது 40 நிமிஷம், 45 வயசு ஆகுது 45 நிமிஷம். சில பேர் நான் ஏதாவது வந்து என்னோட இதை வந்து நான் வந்து ஹீல் பண்ணணும், என்னோட உடம்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதிக நேரம் பண்ணணும். அதிகம் இங்க தியானம் பண்றது இல்லாம நைட்டு படுக்கும்போது முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம். பெரும்பாலும் நம்ம வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட கூடுதலா 1 மணி நேரம் நீங்க வந்து தியானம் பண்ணுங்க. அதனாலதான் பத்ரிஜி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாரு,
3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம் படிக்கணும், புக்கு படிக்கணும், 1 மணி நேரம் சஞ்சன சாங்கத்தியம், நம்ம அனுபவங்களை கேட்கணும், எல்லாமே பண்ணணும். 3+2+1, 3, 2, 1. ஈஸியாகவும் நடக்கும். நீங்கள் இப்போ அரை மணி நேரம் தியானம் பண்ணுறீங்க, உங்களால் 1 மணி நேரம் ஈஸியாக பண்ண முடியும். அப்படி டபுள் 1 மணி நேரம் தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது 2 மணி நேரம் ஈஸியாக தியானம் பண்ணணும். நம்மளோட பண்ணுற தியானம் என்னது, ரொம்ப நேரம் பண்ணுறதுக்குமே ஒத்துழைப்பு இருக்கணும். நம்மளால ஈஸியாக 3 மணி நேரம், இப்போ நாங்கள் எத்தனையோ பேர் இதில் வந்து சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நடராஜன் சார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஈஸியாக அப்படி சொல்கிறாரு. 4 மணி நேரம் உட்காருவேன் மெடிடேஷன், எப்படி பண்ணுறாரு, உட்காந்தா ஈஸியாக டைம் போகிறதே தெரியாது. ஸோ இதோட இந்த மாஸ்டர் கிளாஸ் முடியுது இந்த வாரத்துக்கு. அடுத்த வாரத்தில் வித்யா மேடம் ஆரம்பிப்பாங்க. உடல் ஆரோக்கியம், மனநலம், ஆற்றல், இதை பற்றி எப்படி நம்ம தியானம் வந்து உதவி செய்யுது, டீட்டெயிலாக எப்படி நம்ம தியானம் பண்ணும்போது என்னென்ன கெமிக்கல்லாம் சுரக்குது, என்ன மாதிரிலாம் வந்து அது உதவி செய்யுது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குன்றதை வந்து எல்லாம் பார்க்கலாம். அஃபிஷியலாக அந்த செஷன் நம்ம இப்போ முடிச்சுக்கிறோம். நான் ஒரு 15 நிமிஷம் அடிஷனாக எடுத்துக்கினேன். ஸோ இப்போ உங்களோட கேள்விகள், உங்களோட சந்தேகங்கள், உங்களோட அனுபவங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நடராஜன் சாரோட அனுபவத்தை நம்ம வந்து இன்னைக்கு லிசன் பண்ணுவோம். நடராஜன் சார் ஒரு சீனியர் மாஸ்டர். யாரெல்லாம் லாஸ்ட் டைம் ஒரு ரொம்ப ஷார்ட் ஆஃப் ப்ரீஃபாக ஷேர் பண்ணாரு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மாஸ்டர். டெடிகேஷன், கமிட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நீங்கள் நடராஜன் சார்கிட்ட கேட்கணும். தியானத்துக்காக நிறைய பண்ணுறாரு. இந்த செஷன், ஜூம் செஷனுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜூம் செஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட செலவுகள்லாம் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த ஜூம் செஷனுக்கு லைசன்ஸ் வாங்குறது, நிறைய விஷயங்கள். இந்த ஜூம் செஷனுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு சார் தான் வந்து அவரோட ஸ்பான்சர் பண்ணி, இல்லை நான் பே பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு தியானங்கள் சென்றடையுது. உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார். நடராஜன்ஸ். ஹலோ, எஸ் சார், கேட்குதுங்க சார். ஓகே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உங்களோட முகம் என் தெரியல பேர் சார். நட்ராஜன். நான் சென்னையில் வசிக்கிறேன். உங்களோட முகம் தெரியல. உங்க முகம். இது தெரியலையே. கேமரா அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். பேக் கேமரா தெரியல. ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் கேமரா இப்ப கேட்க தெரியுதா? இல்ல சார், ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி. இந்த பேரு தெரியுதுல்ல, எப்படின்னு தெரியலையே எனக்கு. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு இருக்கும் பாருங்க சார், ஆப்ஷன் அந்த ஃப்ரண்ட் அப்படி திருப்பிங்க. எப்படி திருப்பிங்க? இப்படி திருப்பிக்கணுமா? அப்படி திருப்பி. தெரியுதா? இல்ல இல்ல, இன்னும் பாட்டில் இதுதான் தெரியுது, உங்களோட டேபிள் தான் தெரியுது. இப்படி தெரியல எனக்கு, இதுல வரல. சரி சார், ஓகே, ஷேர் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நான் வந்து தியானத்துக்கு 2014 வந்தேன். புத்தா சிஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன்ல ஜூன் 19 நான் ஜாயின் பண்ணினேன். அது பண்ணினதுலேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. நான் என்னோட டே காலம்பரை எனக்கு 3 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன். நான் படுத்துக்கிறதுக்கு நியர் அபவுட் 11:30 12 o'clock ஆகிடும். ஆனால் எனக்கு நான் தியானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து மோர் தென் 700 லாஸ்ட் ஒரு 30 years. அதுக்கப்புறம் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிரமிட்ல மெடிடேஷன் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து இந்த மெடிசன் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். வித்தவுட் மெடிசன் என்னால் முன்னாடி தூங்க முடியாது.
ஏன்னா அவரு என்னுடைய வயசு இப்போ நான் 71 இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணி முந்தா நேற்றுக்கு நான் ஒரு பிரைவேட் கம்பெனி ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸை வேலை பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு பெங்களூர்ல, கோயம்புத்தூர்ல, பெங்களூர்ல பிரான்ச்சஸ் இருக்கு. எவ்ரி மந்த் நான் பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணுவேன். நான் 2017 வரை ட்ரெயினில் தான் போவேன். இப்போ லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் பிரான்ச்சுக்கு போகும்போது நான் ட்ரெயினில் போகும்போது கையில் நம்ம தியான தமிழகம், ஸ்பிரிச்சுவல் இந்தியா, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் புத்தகங்கள்லாம் கையில் கேரி பண்ணியிருப்பேன் ப்ரீஃப் கேஸில். ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்குலாம் மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பேன். டிடிஆர் எல்லாருமே என்னோட மெடிடேஷன் பார்த்து கற்றுப்பாங்க. அங்கே ஹோட்டலில் லாட்ஜ் ஸ்டே பண்ணும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரூம் எல்லாம் இது பண்ணி கெஸ்ட்டுக்கெல்லாம் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கும்போது நான் 2019 நம்ம புதா சிஓ இதில் ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணினதுலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னாக்க, முதல் இது எனக்கு ஒரு 2019 ஜூனில் நான் படுத்துக்கும் போது சிவியர் பேக் பெயின் இருந்தது. என்னால் பெட்டை விட்டு எழுந்துக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணினேன், சம்பவம் அட்ஜஸ்ட் பண்ணி பல் தேய்ச்சிட்டு ஒரு அரௌண்ட் 12 o'clock தியானத்தில் உட்காந்தேன். 3 மணி நேரம் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணினேன். பண்ணின உடனே அந்த பேக் பெயின் சரியாக போயிடுச்சு. இனி வரை அது பேக் பெயினே கிடையாது. அதுக்கப்புறம் 2020 எனக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்தது. மார்னிங் நம்ம சந்திரா சார் செஷன் அட்டன் பண்ணி அப்புறம் எனக்கு எங்கே வரப்போகிறது அப்படிங்கிற நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன். இருந்தாலும் காலம்பரை மெடிடேஷன் முடிஞ்ச உடனே ரிசல்ட் பார்த்த உடனே கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருந்தது. உடனே சந்திரா சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு சார்னு. அவர் என்ன பண்ணினா பிஎம்சி தெலுங்குல பத்ரிஜியோட ஒரு கான்வர்சேஷனை ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாரு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயங்கிறது போயிடுச்சு. என்ன பண்ணினேன், அங்கே ஒரு ஜிஹெச் டாக்டர் மூலமா வீட்டில் இருக்கிறதுக்கு ஐசோலேஷனுக்கு 7,500 rupees பணம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி நான் வீட்டில் இருந்தேன். எனக்கு மார்னிங் ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன். நம்ம செஷன் அட்டன் பண்ண உடனே 3 வேளை ஹெட் பாத் எடுத்துப்பேன். எனக்கு கோல்டோ காஃபோ ஃபீவரோ ஒன்றுமே இல்லை. நான் எது சாப்பிட்டாலும், காஃபி சாப்பிட்டாலும் சரி, டீ சாப்பிட்டாலும் சரி, லஞ்சு டின்னர் எது சாப்பிட்டாலும் எல்லாமே சம்ச்சுவஸாக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஸ்வீட். அதனால ஒருவித இந்த கோவிடோட இம்பேக்டே இல்லை. ஒன்லி எக்ஸப்ட் ஐசோலேஷன் ஆஃப் 14 days. அதுக்கப்புறம் வெளியில் இது பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு நம்ம செஷன் முடிஞ்ச உடனே எனக்கு இன்ட்யூஷன் தோணித்து, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த ஹவுஸ் அப்படின்ட்டு. நான் ஒரு பில்டருக்கு கால் பண்ணினேன். இந்த மாதிரி பெரும்பாக்கத்தில் நியர் சோழிங்கநல்லூர் 97 ஃப்ளாட்ஸ் இருக்கு. அதில் ஒரு 5 ஃப்ளாட்ஸ் பாக்கி இருக்கு சார், யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சி அப்படின்னார். ஜஸ்ட் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இது 2020 2021. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் ஜஸ்ட் அந்த ஃப்ளாட் போய் பார்த்தேன். பார்த்துட்டு இட் வாஸ் ஸோ நைஸ். செகண்ட் ஃப்ளோரில் இது பண்ணினேன். அப்புறம் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு வித்தின் எ வீக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வித்தின் 20 days ஐ ஷிஃப்டட் மை ஹவுஸ். அதே போல் அந்த பழைய ஃப்ளாட்டையும் என்ன பண்ணினேன், இது நான் அக்டோபர் 2 இந்த வீடை நான் ஆக்குப்பை பண்ணினேன். ஜனவரி 14 அந்த ஓல்டு ஹவுஸையும் ஐ சோல்ட் அவுட். அதே போல் லாஸ்ட் இயர் தட் இஸ் 25th December of 2022 சண்டே நம்ம செஷன் முடிஞ்ச உடனே நான் காரை சேஞ்ச் பண்ணலாங்கிற மைண்டு வந்திருந்தது. இது என்னோட 8வது கார். இது எப்பவுமே நான் என்னோட பாஸ் எவ்ரி 3 years கார் சேல் பண்ணுவார். நான் அது ஒன்ஸ் அது எதுவான நான் அந்த காரை நான் யூஸ் பண்ணிட்டு நான் அது 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேல். இட் வாஸ் ஸோ ஹேப்பண்ட். அப்புறம் இந்த புரோக்கருக்கு நான் காரோட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணினேன்.
எனக்கு வந்து நீடு அபவுட் 4 லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் கார் வாங்கினது 3.5 லேக்ஸ் ருபீஸு. 3 வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டு, நான் இது வந்து இது பண்ணின அப்புறம் ஆன் 29த் புரோக்கர் வந்து இன்னைக்கு ஒரு ஆள் வருவாரு சார். நீங்க அந்த கார்டு இது பண்ணலாம். ஐ வில் கெட் யூ 4 லேக்ஸ் எனக்கு 10,000 புரோக்கரேஜ் கொடுங்கன்னாரு. ஓகே அப்படின்னேன். 29த் அன்னைக்கு மார்னிங் இது ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 வந்தாரு. வந்த உடனே நான் காரை சேல் பண்ணிட்டு ஹோண்டா இதுக்கு போயிட்டு ஹோண்டா அமேஸ்ல இது பண்ணினேன். கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார் வந்து நியர் அபவுட் 11 லேக்ஸ் ஆச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு 3ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 4th அன்னைக்கு எனக்கு டெலிவரி கொடுக்கணுன்னு. அதே மாதிரி 4th அன்னைக்கு டெலிவரியும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் போன பிப்ரவரியும் போது நான் பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூருக்கு போயிட்டு இந்த அஃபிஷியலாக போய் பண்ணும்போது நம்ம ஜெகதீஷ் சார்னு நம்மளோட இதில் இருக்காரு. அவருக்கும் 17 இயர்ஸ் ஆகுது. அவர் என்ன பண்ணினாரு, நீங்கள் வந்து ஹோட்டல்லலாம் ஸ்டே பண்ண வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்காக நான் ஆஃபீஸ் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் குளிச்சுட்டு இன்னொரு மெடிடேட்டர்ஸ் இங்கே வீணா அரவிந்த் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணினேன். பிளான் பண்ணி நான் எப்பவுமே 2 மொபைல் கையில் வச்சுட்டு இருப்பேன். ஒரு மொபைல் பொறுமை என்னத்துக்கு இன்னொரு மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் அவர் வீட்டிலேயே வச்சுட்டு ஆட்டோவில் வந்து சவுத் அண்ட் சர்க்கிள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனேன். மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கும்போது நான் கையில் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பாக்ஸ் வச்சுருந்தேன், ஒரு பேக்கு. அப்புறம் இந்த மொபைலுக்கு பாக்கெட்லேருந்து அந்த ஆட்டோக்கு காசு கொடுத்த உடனே என்னாச்சு, இந்த மொபைல் நான் எடுத்துக்கிறதுக்குள்ள இந்த ஆட்டோ பறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அஃப்கோர்ஸ் ஒரு ½ வந்து கம்ப்ளீட்டாக மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஒரு அட்ரஸ் ஒண்ணுமே இல்லை. ஈவன் நான் அவர் வீட்டுக்கு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. பெங்களூர் நான் எவ்ரி மந்த் நான் பெங்களூர் போயின்னு இருக்கேன். எனக்கு பெங்களூர்ல கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அந்த இது என்ன ஆச்சு, மொபைல் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பட் கம்ப்ளீட்டா மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. அங்க பக்கத்துல நியர் அபவுட் ½ ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இட் வாஸ் அபவுட் 7:30 நைட். அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணணும், மொபைல் இந்த இதுவா போயிடுச்சுன்னு யாரும் மொபைலேஜ் பண்ணல. அப்புறம் அங்க ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணினா, எனக்கு அந்த அவர் வீடு இருக்கிறது ஜெயநகர் ஈஸ்ட்ல இருக்கு. எனக்கு அந்த இடம் தெரியும் சார், நம்ம ஆயிடுச்சுன்னு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஏதோ ஒரு அட்வான்ஸ்ல கொண்டு போய் விட்டுட்டான். அந்த இடம் இட் வாஸ் சோ டார்க், லைட்ஸும் கிடையாது. ஸோ என்ன பண்ணினா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே திங்க் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானத்துல இருந்தேன். ஒரு மெடிடேஷன் இது பண்ணி எனக்கு அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரன் எங்கேயோ போறவன் அங்க ஆட்டோ வந்து பேசிட்டே வந்தான். நான் இருக்கிற இடத்துல அங்க பக்கத்துல வந்து நின்னான். நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சுப்பா, எனக்கு இடம் ஒண்ணுமே அந்த இடம் எனக்கு தெரியல, அதனால கொஞ்சம் இது பண்ண முடியுமா அப்படின்னு. உடனே ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்பர்ஸ் கூட யாரோட நம்பரும் எனக்கு மைண்ட்ல வரல. அப்புறம் எங்க ஆஃபீஸ் கொலீக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலமா என்னோட வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ண வச்சுட்டு, எங்க வீட்லேருந்து நான் யார் வீட்டுக்கு போகணுமோ அந்த வீணாவிரியன் வீட்டுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க இந்த ஆட்டோ நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆல் த்ரூ எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்ல நடந்தது. எல்லாமே இதுவானதுக்கப்புறம் அங்கேருந்து ஜெகதீஷ் சாரோட அட்ரஸையும் இது பண்ணிட்டு அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணி இட் வாஸ் மோர் தென் 40 மினிட்ஸ் அந்த இடத்துல இருந்தா. நிறைய சவாரி வந்தது. எதுவும் சார் நீங்க எவ்வளவு ஃபோன் பண்ணணுமாலும் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆட்டோக்காரன் வந்து எனக்கு அப்புறம் இந்த ஆட்டோவில் இங்கே வராது, கொஞ்சம் தள்ளி சிக்னல் கிட்ட போனீங்கன்னா அவன் கேட்க 100 ருபீஸ் இங்கே கொடுங்க, அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுவான் அப்படின்னா. அரௌண்டு 9:00 அவர் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நம்மளோட செஷன் கூட 9 மெம்பர் செஷன், 9லேருந்து 9:40. எனக்கு ஒன்றுமே பேனிக் ஆகலை. கம்ப்ளீட்டாக மைண்ட் வாஸ் ஸோ ஃப்ரீ பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னா, மெடிடேஷன் இஸ் மிராக்குலஸ். வித் மெடிடேஷன் வி கேன் டூ எவ்ரி திங் அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் மை திஸ். ஈவன் தோ இன்னொன்று கூட என்ன அப்படின்னாக்க வந்து செப்டம்பர் 30th ஆஃப் 2021 செப்டம்பர் 22 என்னோட பெனாரஸ்ல என்னோட சிஸ்டர் இருக்காங்க, எங்கர் சிஸ்டர். நான் வீட்டுக்கு வந்த உடனே அரௌண்ட் 6:00 வந்த உடனே வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் காஃபி சாப்பிட்டே அது சாப்பிட்டேன்னு கேட்டுருந்தேன். எனக்கு எதுவும் சம்திங் போல இருக்கே, என்ன இன்னைக்கு அன்யூஷுவலாக இது பண்ணி கேட்டுருக்காங்களே அப்படின்னு. ஏதாவது மெசேஜ் எல்லாம் எதாவது இல்லை, எதுவுமே வரலையேன்னு. இந்த மாதிரி அவன் வந்து வெக்கடேட் ஹர் பாடி அப்படின்னாங்க.
அதுக்கப்புறமா என்னோட டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து மறுநாள் மார்னிங் 10:30க்கு பிகாஸ் அங்கே ரெகுலர் ஃப்ளைட் கிடையாது. காலம்பர வந்து உங்களுக்கு 10:30 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டேன். அங்கே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 மணி ஆகும். அங்கேருந்து இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 ஹவர். எப்படி இருந்தாலும் அரௌண்ட் 2 மணி ஆயிடும். பட் எனக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அரௌண்ட் 8:30க்கு ஐ காட் கால். இந்த மாதிரி அன்னைக்கு அங்கே கோவிட்லாம் இதுவாக இருக்குங்க. ஈவன் தோ ஷி நாட் பாசிட்டிவ் ஆன் கோவிட். பட் கோவிட்லாம் இருக்கிறதுனால பாடி ஷுட் நாட் பி கெப்ட் இன் த நைட் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க நைட்டே கிரீமேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இப்போ போனாலும் பாடியை பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன், தியானத்தில் இருந்தேன். பட் என்னால் தியானம் பண்ண முடியல. அப்புறம் நம்மளோட புத்தா சிஇஓல நாகப்பிரதீப்னு ஒருத்தர் இருக்காரு, யங் மாஸ்டர். அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு சார், என்னால் தியானம் பண்ண முடியல, எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பத்ரிஜியோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சம் எக்ஸ்டென்ட் மைண்ட் கொஞ்சம் இதுவாகும், தென் யூ சிட் ஃபார் த மெடிடேஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணினேன், அரௌண்ட் 10:30க்கு ஐ சாட் இன் மெடிடேஷன். மெடிடேஷனில் ஆஸ்ட்ரலாக நான் வந்து வெனாரஸ் போயிட்டு அதோட ஃபைனல் ரேஸ் எல்லாம் நான் இது பண்ணினேன். அந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. பிகாஸ் திஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். நான் ஒரு நாளைக்கு மினிமம் இப்போ நான் ஏதாவது முந்தி நான் தூக்கம் இல்லாததுனால தூங்க முடியாது. ட்ரெயினில் தான் போகிறதுக்கு டேப்லெட் இது தூக்கத்துக்கு மாத்திரை எல்லாம் எடுத்துப்பேன். இந்த மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரை எடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு இதுக்கும் டாக்டர்ட்டையும் போகிறது கிடையாது. எனி ஹெல்த் எலிமெண்ட்ஸ் மினிமம் 3 மணி நேரம் ரெகுலராக நான் மினிமம் 4 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன். வந்து ஹெல்த் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அன்னைக்கு 3 மணி நேரம். என்னோட மார்னிங் என்னோட டே ஸ்டார்ட் ஆகுது 3 மணிக்கு, நைட் 12 மணிக்கு படுத்துக்கிறேன். மினிமம் 13 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஐ எம் ஆல்வேஸ் பிளிஸ்ஃபுல். டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே கிடையாது. மோஸ்ட்லி நான் காரில் போகும்போதும் மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன். Wonderful, sir. அதுக்கப்புறம் என்னவர் ஐ எம் டிராவலிங், மெடிடேஷன் தான். நான் டிவி பார்க்கறது கிடையாது, எனக்கு டிவி ஆன் பண்ணது கூட தெரியாது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. ஸோ ஐ எம் என்ஜாயிங் லைஃப் ஆல்வேஸ் வித்தவுட் எனி திங். ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இது இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் மைண்ட்ஃபுல்னஸ், ஃபியருங்கிறதே கிடையாது. These Great. are all the meditation. எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுறதுனால ஈவன் கேன்சர் இஸ் கியூரபிள். Yes. அதனால எல்லாரும் மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுங்க. எந்த ஒரு ஹெல்த் எலிமெண்ட்ஸாலும் கம்ப்ளீட்டாக இது பண்ண. நான் 9 இயர்ஸ் ஆச்சு டாக்டர்கிட்ட போகிறது. போய் இதுக்கு முன்னாடி எவ்ரி மந்த் யூஸ் டு கோ ஃபார் செக்அப். எப்போ போனாலும் டாக்டர் இசிஜி எடுப்பார், மெடிசன் கொடுப்பாரு, எவ்ரி மந்த்து பிளட் செக் பண்ண சொல்லுவார். பட் இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மெடிசன்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் எலிமெண்ட்ஸ். Wonderful, sir. Wonderful, sir. So great தேங்க்யூ வெரி மச் master. ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். Great master. Thank you so much, sir. Thank you so much. அண்ட் நம்ம கூட சென்னிமலை சார் இருக்காரு. அவரோட அனுபவத்தை நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்ம லிசன் பண்ணுவோம். இது கிரேட் லீடர், ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். ஸோ மெடிடேஷன்ன்றது வந்து எப்பவுமே தன்னோட ஒரு அங்கமாக வச்சிருக்கிறவர் சென்னிமலை சார். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் சார், மகிழ்ச்சி உங்களையும் சென்னிமலை சார் நீங்கள் அந்த செஷனில் பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் 7:40 ஆயிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ நடராஜன் சார், உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் ஒன் மோர் திங் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், அதாவது நம்ம வந்து 22 ஜூலையில் நம்ம சென்னிமலை சார் ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் செஷன் சென்னை சந்திர சார் இது பண்ணியிருந்தார். ஓகே. அந்த செஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு நம்ம செஷனில் மெடிடேஷனில் தோணித்து வித்தின் ஷார்ட் பீரியடில் நம்ம சென்னையில் செஷன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன் தோணித்து. ஓகே. சந்திர சார்ட்ட நான் கால் பண்ணி சொன்னேன். செப்டம்பர் 3 நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அன்னிலேருந்து வித்தவுட் எனி பிரேக் அவர் செஷன் இஸ் கோயிங் ஆன் வித் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ வெரி மச் சார். சரி சார். Wonderful, sir. Thank you. Thank you so much. Thank you. Yes, sir. Friends, உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் நீங்கள் கேட்கும்போது இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அனுபவங்களை கேட்கும்போது நீங்கள் வந்து வாங்கிக்கணும், உள் வாங்கிட்டு இந்த அறிவை வந்து ஓகே அவங்களோட அனுபவத்துலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் உள்ளே வாங்கிட்டு ஓகே நமக்கும் இருக்குது, நானும் சில விஷயங்கள் உடல் உபாதைகள்லாம் சில சரி பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
அவர் 3 மணி நேரம் பண்றாரு, 4 மணி நேரம் பண்றாரு. ஓகே, நம்மளும் 3 மணி நேரம் உட்காந்து பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு பரிசோதிங்க, உங்களே பரிசோதிச்சு பாருங்க. அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு, ஓகே நான் 3 மணி நேரம் உட்காந்து பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி நான் உணர்றேன் அப்படின்றத நீங்க பரிசோதிக்கணும். அதுதான் முக்கியம். கேட்கறது, படிக்கிறது, இது எல்லாமே இதுதான் முக்கியம். எந்த ஒரு அறிவையும் நீங்க வாங்கி அதை உங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னா அந்த அறிவு வேஸ்ட். கரெக்டுங்களா? அது உபயோகம். அதான் சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு அழகான பழமொழி கூட இருக்குது. டக்குன்னு வரல எனக்கு அந்த பழமொழி. அதாவது இந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இல்லை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஒரு 2 கேள்வி எடுத்துக்கலாம். அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாராவது ஒருத்தவங்க. எஸ். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், இப்ப அந்த நம்ம தியானம்னா என்னன்னு சொன்னீங்க. ஆமா சார். அதுல இப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம இப்ப கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லும் போது மூச்சை கவனிக்கிறோம், கரெக்டா இதா போகுது. அடுத்தது இந்த நெத்தியில மூக்குக்கும் நெத்திக்கும் இடையில உள்ள இதை குவிக்கிறோம். ஆமா சார். வேற எதுவும் நமக்கு நினைப்பு வரல. என்னன்னா ஒரு அப்படியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமீபா வந்து அப்படியே சின்னதா சுருங்கி வரும் அந்த மாதிரி ஒரு திசை வருது. அது நம்ம என்ன தேடி தேடி போற மாதிரி ஒரு இது. அது கரெக்டா அப்படிங்கிறது என்னுடைய 2 விஷயம் தான் சார். ஒண்ணு வந்து இந்த தியானத்துல அனுபவங்கள் நிறைய வரும். அதாவது கலர்ஸ் தெரியறது, இந்த மாதிரி உடம்பு வேலை செய்யறது, இந்த மாதிரி அமீபா, இந்த மாதிரி ஷேப், ஒவ்வொரு ஷேப் தெரியும். இதெல்லாம் வந்து சிந்தனை வடிவம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆங்கிலத்துல தாட் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. சிந்தனை வடிவம், வித்தியாசமான சிந்தனை வடிவம். ஒவ்வொரு சிந்தனை வடிவம் ஒவ்வொரு இதை குறிக்கிறது. இது கரெக்ட் தான். நம்பர் 1, இது நீங்க பண்றது கரெக்ட். ஓகேங்களா? சோ இந்த இதுல இருந்து இதுல இருந்து இது நீங்க ஏதோ ஒரு பகுதி எடுத்து நீங்க அதை கவனிக்கிறீங்க. நீங்க பார்க்கும்போது உடம்பு, அதாவது நீங்க அந்த ஆற்றலோட நீங்க வந்து கலக்கும் போது, அதாவது காத்துக்கு எதுவுமே ஷேப் கிடையாது. ஒரு காத்து நீங்க பார்க்க முடியாது, இப்படிதான் ஷேப்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆற்றலுக்கு ஷேப் கிடையாது, இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும், எப்படியே இருக்கும் ஷேப். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்க ஆற்றலோட நீங்க வந்து கலக்கும் போது நீங்க இந்த உடல், இந்த இது நம்ம சுத்தி இருக்கிறது, இதெல்லாம் மறந்துடுவீங்க. இது என்ன நடக்குது? ஆமா, எதுவுமே அது திங்கிங் இல்ல சார். கண்டிப்பா அதுல எதுவுமே இல்ல. கண்டிப்பா சரி, கண்டிப்பா அது வந்து திங்கிங்கே இல்ல. சுத்தமா அது நம்ம என்ன இருக்கோம் எங்க இருக்கோம்னு அதே தெரியல. கரெக்ட் சார், நீங்க கரெக்டான இதுல இருக்கீங்க. வண்டர்ஃபுல், சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரேகா மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் குட் மேடம். மார்னிங். ஸோ இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு கவனிச்சிட்டு தான் இருந்தேன். இடையில சிந்தனைகள் சிதறல் இருக்கு. அப்ப திருப்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு இன்னும். ஆனா எனக்கு இன்னைக்கு புது அனுபவம் என்னன்னா, செஷன் முடிஞ்சு நீங்க சொன்னீங்க இல்லையா? தேங்க் யூ சொல்லும்போது எனக்கு என்னன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஃபெல்ட் சோ கிரையிங். அதுக்கப்புறம் என்ன உணர்ந்தேன்னா, நீங்க எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பீங்களோ, அதெல்லாம் எனக்கு வருது. இப்ப நீங்க இப்ப இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க சொல்வீங்க இல்லையா? உங்க கூட பேசுறது, உங்க கூட இன்டராக்ட் பண்றது, நீங்க சொல்றத கவனிக்கிறது, இது எல்லாமே எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது, அந்த உங்ககிட்ட அந்த சிதறல்கள் வந்து எப்படின்னா, உங்ககிட்ட வந்து பேசுறதோ, நீங்க சொல்றது ஏதோ எனக்கு திருப்பி நான் என் மனசுக்கு சொல்றதோ, அந்த மாரி ஒரு விஷயம் வந்தது. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. எப்படின்னா, எனக்கு அழறது வந்து ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணி லவ் லவ் பண்ணி அழுத மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது சார். அது இன்னைக்கு தான் கிடைச்சது. வெரி குட், வெரி குட். நீங்க சூப்பர். அழறதுன்றது வந்து ஒரு அனுபவம் நம்ம பார்த்தோம். உள்ள இருக்கிற உணர்ச்சிகள், நிறைய உணர்ச்சிகள் வரும். ஒன்று வந்து சில டைம்ல கோபங்கள்லாம் வரும். உள்ள அழுத்தி வச்சுக்கிற கோபங்கள்லாம் வெளில வரும். என்ன சார் தியானம் பண்ணா நீங்க வந்து ஏதோ எல்லாம் போயிடுனீங்க, என்னமோ தியானம் ஃபுல்லா கோவமா இருக்குதுன்னா, ஆமா, ஏன்னா உள்ள இருக்குது எல்லாம் அப்படியே மேல வரும். ஓகேங்களா? இல்லைன்னா அதை அழுத்தி அழுத்தி வச்சிருந்தோம்னா அது பின்னாடி வந்து உடம்புக்கு ஏதாவது வேற ஒரு வியாதியா வரும். இதெல்லாம் மேல வரும். இப்ப நீங்க வந்து ஒரு சந்தோஷமா, ஒரு லவ்வா, நீங்க ஒரு அன்பா நீங்க வந்து அழறீங்க பாத்தீங்களா? ஃபீல் பண்ணி அந்த இது. ஸோ எப்பவுமே வந்து அந்த மாதிரியும் வரும். அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம்.
ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணுறது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ உங்களுக்கு தேங்க்யூ மேடம், நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனை நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் 8 கிட்ட வந்துட்டோம், 7:15 இருந்து. ஸோ இன்னைக்கு சண்டேன்றனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டோம். சென்னிமலை சார், உங்களோட கன்க்ளூடிங் மெசேஜ். வணக்கம். ஆர் யூ ஏபிள் டு ஹியர்? எஸ் சார், எஸ் சார், கேக்குதுங்களா? கேட்குது சார். உங்களோட கன்க்ளூடிங் மெசேஜ். ஓகே. நேற்றுக்கு சந்திரா சாரும் வாணி மேடமும் பாண்டிச்சேரி பக்கம் சொர்க்க பூமியில் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் அவங்க திரும்பி போகும்போது நம்ம ஹோட்டலில் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு டின்னர் முடிச்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் அவங்களோட நான் வாட் ஐ ஷேர்டு வித் தம் ஐ வாண்டட் டு டெல் ஆல் ஆஃப் யூ. அதாவது மாஸ்டர் ரத்னவேலும் அவங்க மாஸ்டர் மேடம் வித்யாவும் தேர் டூயிங் எ ட்ரெமெண்டஸ் ஜாப். அதாவது இந்த மெடிடேஷனை வந்து தமிழில் இவ்வளவு கோர்வையா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன், அந்த ஸ்லைடு எல்லாமே நல்ல சுத்தமான தமிழில் செய்யறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதாவது யூ ஹேவ் டிவோட்டட் லாட் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். அதுதான் நான் சந்திராவிட்டும் சொன்னேன். சொன்னாங்க அட் அ டைம் 4-5 மொழிகளில் இப்போ பண்ணுறோம் தானம் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய பாராட்டுகளை மாஸ்டர் ரத்னவேலுக்கும் மேடத்துக்கும் வித்யா அவங்களுக்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்கள் பணி மிக சிறப்பாக நடக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். புதிதாக தியானம் செய்ய பழகிறவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த அனுபவம். நான் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. 21 நாள் மட்டும் இல்லை, இது ஆரம்பிச்சா எப்பவும் நிறுத்தாதீங்க. இது ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னா யூடியூப்ல இருக்கு, எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். அதனால நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன், தொடர்ந்து இதை மட்டும் விட்டுறாதீங்க. இதோட பலன் வந்து டைரக்டாக தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, இன்டைரக்டாகவும் தெரியும். நீங்களாக உணர்வீர்கள். ஒரு மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு பயமில்லாத நிலை கிடைக்கும், ஒரு மனத்துக்கு அமைதி கிடைக்கும். பர்டிகுலராக நீங்கள் ஒரு மேடம் சொன்னாங்க இப்போ அந்த நன்றி சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்ததுன்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பெற்றோர்கள் முதல் கொண்டு அத்தனை பேரும் எப்படியோ இந்த உலகத்தில் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான பேர் செய்த தியாகங்களோட பயணம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உருவப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ தினமும் காலையில் எழுந்தவுடனே நம்ம நன்றி சொல்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த முயற்சி ரத்னவேல் அவர்களையும் ப்ரொஃபசர் வித்யா அவர்களையும் பாராட்டிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் மற்ற எல்லா மாஸ்டர்களுக்கும் தொடர்ந்து 21 நாள் மிக சிறப்பான தியானம் அமைய வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சனிமலை சார் வந்து சொன்ன மாதிரி அவரோட டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வாரம் லிசன் பண்ணுவோம். ஒண்டர்ஃபுல்லான மாஸ்டர், கிரேட் லீடர். ஒரு நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருந்துட்டு ஸ்டில் டைமை டெடிகேட் பண்ணுறாரு பாருங்க. இதுதான் வந்து அவரோட கமிட்மெண்ட், அவரோட டிவோஷன், அவரோட சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின். ஸோ இதெல்லாமே நமக்கு எல்லாமே உதாரணம். ஸோ சார் இன்றைக்குமே அவர் வந்து இந்த மாதிரி தியானம் கிளாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய வெரி ஓப்பன். ஸோ எப்பவுமே ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு இன்னைக்குமே நாங்கள் நன்றி கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, Thank you so much, sir. Natarajan sir, Sennimalai sir. Thank you so much. வணக்கம். Thank you, sir. அது எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே எவ்வளவு
மிகுந்த புலமை இருக்குதுன்னு பாராட்டுறேன். அது சில பேர் தமிழ் நல்லா பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் பண்ணுவாங்க, தமிழ் பண்ண மாட்டாங்க. நீங்க 2லயுமே ரொம்ப சிறந்த முறையில செய்றீங்க. மிக்க மகிழ்ச்சி. விஸ்டம் நோட்ஸ்லாம் Yes, மேடம் sir. தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. Yes. அதுல ரத்னவேல் சார் கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்கு சார். டீமா இருக்கு 2 பேருமா சேர்ந்து. தேங்க்யூ. தேங்க்யூ. is well. I can rest. I am safe. All is well. All is well. I can rest. I am safe. All is well. All is well. I can rest. I am safe. All is well. All is well.